friends, welcome to Madras Samayal. இப்போ எல்லா ஊர்லயும் லாக்டவுன்ங்கறதுனால நமக்கு வந்து ஈஸியா காய் வாங்குறதுக்கு கிடைக்காது. அதனால காய் இல்லாம நம்ம வீட்ல இருக்க பேசிக் பொருட்கள் வச்சு எப்படி சூப்பரா காரசாரமான மிளகு குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்பளம் மட்டுமே போதும், சாதத்தை சூப்பரா சாப்பிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 2 ல இருந்து 3 நாள் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படினா மிளகு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 10 போல வெந்தயம். ரொம்ப வெந்தயம் சேர்க்காதீங்க, அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய். மிளகு நம்ம நிறைய சேர்த்ததுனால 2 காஞ்ச மிளகாய் போதும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 5லேருந்து 6 போல் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூடே இதுக்கு போதும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மையாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் மசாலா அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிறப்போ வீடே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் வந்து 10 போல் வெந்தயம், 10 போல் மிளகு, கொஞ்சமாக உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கூடவே 5 பல் போல் பூண்டு, 6-7 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை இலை. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் இதில் வந்து 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, அந்த மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி வெந்ததும் இதில் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை பிசைஞ்சு இதிலேருந்து ஜூஸ் எடுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். குறைவான சூடில் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா குறைஞ்சி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப காரசாரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சடா, நம்மளோட சுவையான மிளகு குழம்பு ரொம்ப அழகாக நல்ல காரசாரமாக சூப்பராக தயாராகிருக்கு. நல்லா கெட்டியாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சாதம் அப்பளம் மட்டுமே போதும், ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து 2லேருந்து 3 நாள் நல்லா வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.